the given interval increasing of the function f of x is equal to x into e power x plus tan 2 pi by 7. இது given questions. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணால் இந்த given ஃபங்க்ஷனுக்கு இந்த 4 இன்டர்வல் இருக்கு இல்லையா, எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கொஷின்ஸ். ஸோ அப்போ கிவன் கொஷின் எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டேன் 2 பை பை 7. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்டா, அப்போ as per டெஃபினேஷன் படி ஒரு ஃபங்க்ஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ண்டா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். சரி, அப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாமா? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் இ பவர் எக்ஸ் tan 2 pi by 7 is a constant. And without x term, automatically constant differentiation 0 is greater than 0. அப்போ 1 greater than e power x. ஸோ அப்போ நம்மளுக்கு இது என்ன பண்ணால் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ரிமூவ் பண்ணணும். அப்போ டேக்கிங் லாக் ஆன் தி போத் சைடு. அப்போ லாக் எடுத்திங்கன்னு வச்சுக்க, as per definition y is equal to a power xன்னு வச்சுங்க. அப்போ log y is equal to base a is equal to xன்னு வரும். இது logarithmic rules. சேம் ரூல் ஐக்கியம் அப்ளை. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா வாட்ஸ் அ வேல்யூ log as per same way here வாட்ஸ் அ வேல்யூ 1 base e greater than xன்னு வந்துடுங்க இல்லையா. அப்போ log 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுங்க ஆல்ரெடி 1 0ன்ட்டு. ஸோ அப்போ வாட் 0 greater than x. இஸ் கிளியர். அப்போ தட் இஸ் அ வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0. இதோட மீனிங் என்னங்க? எக்ஸ் லெஸ் தென் 0வா? எக்ஸ் லெஸ் தென் 0ன்னா அப்போ கிவன் சம் வந்து what is the meaning? X belongs to minus infinity comma 0 value. Clear? Minus infinity comma 0. That is option B. Clear? If a question but in a second questions, the function f of x is equal to cot inverse of x plus x is increasing on the interval. Clear? In the function வந்து increasing, இந்த 4 interval எந்த interval increase ஆகும்னு கண்டுபிடிக்கணும். So இப்போ given question எடுத்துக்கிட்டேனுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0னா அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by 1 plus x ஸ்கொயர். இது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ங்களா இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ அகெயின் ஃபார்ம் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -1 by ஓகே, இதை பை 1 வச்சுக்க கிராஸ் மல்டி பண்ணிங்க. இப்போ 1 plus x ஸ்கொயர் divided by 1 plus x square greater than 0. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா what value will get? Okay, x square வருமா? இதெல்லாம் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ x square divided by 1 plus x square is greater than 0. டெஃபினட்டாக இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நியூமரேட்டரும் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஹியர் டினாமினேட்டர் ஆல்சோ ஸ்கொயர் டேர்ம். ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் வரக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ ஃபார் ஆல் x belongs to r எல்லா ரியல் நம்பருக்கும் டெஃபினட்டாக அது என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா? அப்போ வாட் இஸ் அ இன்டர்வல்? ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னாலும் சரி, இல்லை எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொன்னாலும் சரி. கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் இஸ் டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ். இது வந்து நான் என்ன சொல்லணும்? டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் அப்படின்னு சொல்லணும். இந்த 4 இன்டர்வலில் எந்த இன்டர்வலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க சம்மை எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக அதோட ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக இருக்கணும். கிளியர்? அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இதை நீ யூ பவர் பி ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, லாகரிதமிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டாலும் சரி, இதெல்லாம் ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணிக்க. எக்ஸ் பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். கிளியர்? இதெல்லாம் அடிக்கிற டைம் நமக்கு தேவைப்பட்டே இருக்கும் எம்சிக்கு, அதனால் இதை மைண்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்லாம். ஓகே, அப்போ எக்ஸ் பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸா. அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் again 0 கொண்டு போயிருங்க. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏன்னா எக்ஸ் பவர் எக்ஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நாட் ஈக்குவல் 0னால இப்போ 1 ப்ளஸ் லாக் எக்ஸு லெஸ் தென் 0 யூஸ் பண்ணிக்க. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸு லெஸ் தென் -1. ஸோ எனக்கு லாக் எலிமினேட் பண்ணால் அப்போ டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல், அப்போ எக்ஸ் லெஸ் தென் இ பவர் -1/2.
which implies x less than 1 by e. So, 1 by e na x oda value pathina here minus infinity to plus infinity x oda value pathina 1 by e. 1 by e oda less than 0 na minus infinity nokki travel pannum. Ana as per some given the question is x power x arunda x power x is defined only for okay positive, that is x greater than 0 ku mattum is valid. Clear? Appa here you could panna x power x on the negative and the function is not defined. Okay, appa x power x is valid only for x greater than 0. That's the reason x belongs to 0 to 1 by e. ஏன்னா நார்மலாக எடுத்தா 1 by e இருந்து below value minus infinity நோக்கி travel பண்ணோம். ஆனால் x power x இந்த function வந்து only defined x greater than 0 இருந்தால் defined ஆகும். That is அப்போ 0, 1 by e. Clear children? Next, fourth பாருங்க. The function f of x equal to 2 log x by 2 minus x square plus 4x plus 1 is increasing on the interval. அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. Clear? So, அப்போ இது increasing check பண்ணலாமா? Given f of x, same way ஒரு function வந்து increasing function இருக்கணும்டா first derivative greater than 0 இருக்கணும். So, அப்போ first derivative எடுங்க. அப்போ 2 into log x differentiate பண்ணா 1 by x. அப்போ 1 by x minus 2. திரும்ப இந்த x minus 2 differentiate பண்ணணும். அப்போ x differentiate பண்ணா 1, constant differentiate பண்ணா 0. Next minus x square differentiation 2x plus 4 into x differentiate பண்ணா 1 plus constant 0 is greater than 0. Clear? அப்போ simply பண்ணீங்கன்னா 2 divided by x minus 2. Again minus 2x plus 4 is greater than 0 னு நினைக்கும். இப்போ அப்படி cross multiply பண்ணிக்கலாமா? அப்போ 2 divided by x minus 2 plus னு எடுத்துங்க, minus உள்ள கொண்டு போய்ங்க, minus 2x plus 4. okay, அப்படியே same way is greater than 0 இது by 1 வச்சு cross multiply பண்ணுங்க. இப்போ 2 plus minus 2x plus 4 into x minus 2 divided by again x minus 2 greater than 0. So, இப்போ product பண்ணிக்கலாமா? இப்போ product பண்ணிங்கன்னா just okay, same what reaction 2 இதில் ஃபார்ம் பண்ணிங்கன்னா minus 2x plus x minus 2x squared. Again இது ப்ராடக்ட் பண்ணால் plus 4x. next 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா plus 4x. again 4 into 2 minus 8 divided by x minus 2 greater than 0. அப்படி x minus 2 அந்த சைடு கொண்டு போனால் 0 ஆயிருங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? minus 2x square plus 8x minus 6 greater than 0. ஸோ நம்மளுக்கு 2ஆல் காமனாக டிவைட் பண்ணலாம். அகெயின் மைனஸ் 2ஆல் கூட டிவைட் பண்ணி விட்டுருங்க. அப்போ டிவைடிங் மைனஸ் 2 டிவைட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 3 as per inequality minus ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சிம்பிள் சைன் சேஞ்ச் ஆகுமா? அப்போ இது லெஸ் தென் 0ன்னு போட்டு. ஸோ அப்போ 3 ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா அப்போ x minus 3 into x minus 1 less than 0. இது ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாமா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதானுங்க, எக்ஸோட வேல்யூ ஹியர் பாசிட்டிவ், ஹியர் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா இப்போ வாட் ஆர் த இன்டர்வல் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கன்னா ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அகெயின் வாட்ஸ் வேல்யூ 3 1 நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 0 வரதுக்கான வேல்யூ 3. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவ் ஆகனால இதுவும் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஓகே, அப்போ நம்ம கொஷின் இஸ் லெஸ் தென் 0 ஆகுனால ஓகே எக்ஸ் மைனஸ் 1 ஹியர் ஈக்குவல்னா எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தென் 0வா? அப்போ நெகட்டிவ் ஏரியா மட்டும் வேணுங்க. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 to 3. ஓகே, ஸோ 1 to 3ல மட்டும் தான் நெகட்டிவ். அப்போ இந்த இங்கே ஃபங்க்ஷன் இஸ் இன்டர்வல் 1, 3. கிளியர் சில்ட்ரன்? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. The function f of x equal to 2x squared minus kx plus 5 is increasing on the closed interval 1 to 2. K lies on the interval. இது questions. ஸோ அப்போ டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் க்ளோஸ் இன்டர்வல் 1,2 K எங்கேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு வெரி பண்ணும். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f of xன்னு எடுத்துக்கங்க. ஒரு ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 4x minus k அப்படி வந்து நிற்கிது.
clear? இப்போ நல்லா note the point. இப்போ k given as per given the sum, okay, k x belongs to where 1 to 2, close interval 1 to 2 mention பண்ணிருக்காங்களா? அப்போ here இப்போ நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இது வேணுங்க இல்லையா? அப்போ that is 1 less than or equal to x less than or equal to 2. இப்போ இந்த சம்மை இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்க. அப்போ 4 ஆல் மல்டி பண்ணிங்க. அப்போ 4 less than or equal to 4x what reaction less than or equal to 8. 4 ஆல் அப்படியே ஃபர்ஸ்ட் இங்கே அதாவது 1 less than or equal to x less than 2 இது சம்ம. இப்போ இந்த x நான் 4x minus k இந்த பேட்டர்ன் படி நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை 4 ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். வாட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மைனஸ் கே. அப்போ 4 minus k less than or equal to 4x minus k less than or equal to 8 minus k. இப்போ பண்ணிக்கலாமா? தட் இஸ் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ 4 minus k less than or equal to f base of x less than or equal to 8 minus k. As per given the sum, f of x is increasing. f of x is increasing function. f of x is increasing function இருந்தா f days of x வந்து greater than 0 இருக்கணும். அப்போ f days of x ஓட lowest வேல்யூ மினிமம் வேல்யூ தெரியும், ஹையஸ்ட் வேல்யூ தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா அதோட மினிமம் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ வாட் ரியாக்ஷன் 4 minus k greater than 0 இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் மினிமம் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் மேக்ஸிமம் வேல்யூ டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ f days of x வந்து நான் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இதோட மினிமம் வேல்யூ 4 minus k டெஃபினட்டாக அது என்னவா இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ ஹியர் 4 greater than k. ஓகே, அப்போ k less than 4 ஃபைன் பண்ணிக்கலாமா? அப்போ சம் பார்த்தீங்கன்னா இப்போ x k belongs to where minus infinity, 4 வந்து நிற்கும். கிளியர்? ஆப்ஷன் A. Understood ma? The function f of x is equal to x cube plus 3x power 7 plus 64 is increasing on அப்படின்னு சொல்லி இது எந்த இன்டர்வல் இது இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணலாமா? ஸோ வாட்ஸ் அ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஆகும்டா அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஃபினட்டாக என்ன சொல்லணுங்க? பாசிட்டிவ்னு சொல்லணும். ரைட், ட்ரை பண்ணலாமா? இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 9 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 9x பவர் 8 ப்ளஸ் இதுக்கு அகெயின் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 21x பவர் 6. இப்போ நல்லா நோட் த பாயிண்ட், எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 6 எல்லாமே ஈவன் பவர். அப்போ ஈவன் பவராக இருந்தால் டெஃபினட்டாக நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் கண்டிப்பாக அது பாசிட்டிவ் தான் இருக்கும். தேர்ஃபோர் அப்போ திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு வேர் என்ன ரியல் நம்பர். கிளியர்? நீங்கள் என்ன ஃபைன் பண்ணாலும் சரிங்க டெஃபினட்டாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும். கிளியர்? அப்போ தட் இஸ் எ மீனிங் ஆர். சரி, இப்போ இல்லாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க லாக் x cube plus root x power 6 plus 1 of the following function. இது வந்து increasing functionா decreasing functionா அப்படின்னு மட்டும் கேட்காம கூட அடிஷனலாக என்ன கேட்டிருக்காங்க? ஈவன் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது? ஆட் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ as per definition ஒரு ஃபங்க்ஷன் f of x is ஈவனாக இருக்கணும்னா வாட் இஸ் த கண்டிஷன்? f of minus x ரீப்ளேஸ் பண்ணி f of x கிடைச்சா அது ஈவன். அதே ஒரு ஃபங்க்ஷன் f of x is ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா வாட் இஸ் த டெஃபினிஷன்? f of minus x ரீப்ளேஸ் பண்ணி மைனஸ் f of x கிடைச்சுன்னா தட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். இது as per definition. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f of x நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? f of minus x கண்டுபிடிக்கிறேன். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ log of அகெயின் ஃபார்ம் பண்ணால் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஹியர் மைனஸை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1. அப்போ டெஃபினட்டாக சீக்வல் டு லாக் ஆஃப் கிளியர் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1ன்னு வந்து நிற்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோனால ஃப்ரைம் பண்ண முடியாது. அப்போ இந்த என்டையர் ஃபங்க்ஷனே நான் என்ன பண்ணேன்னா திரும்ப ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொண்டு வரணும், இல்லை எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு கொண்டு வரணும். இப்போ இது நம்ம எதுனாலும் எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணுறேன். எப்படி ரேஷனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் லாக் ஆஃப் வாட்ஸ் த மீனிங் நியூமரேட்டர் எக்ஸ் கியூபா ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு ரேஷனலைஸ் பண்ணிக்கலாமா?
What is the value now? Minus x cube. Clear? This is rationalized pattern. Okay, root clear. Root மட்டும் நான் find பண்ணிக்கிறேன். Minus okay plus root of x power 6 plus 1. Clear? அப்ப here use பண்ணினா ஒரு simple logic. சரி, இதை எப்படி நான் rationalize பண்ண போறேன்டா? a plus b whole square pattern படி தான் நமக்கு வேணுங்க. அப்ப just என்ன ஃபார்ம் பண்ணிக்கன்னா the conjugate எடுத்துக்கலாமா? x cube plus root of x power 6 plus 1 ஆல conjugate பண்ணிக்கலாம். x cube plus into root of x power 6 plus 1 ஆல என்ன பண்ணிக்கிறேன்? rationalize பண்ணிக்கலாமா? இப்போ யூக்ளிட் பண்ணி பாருங்க. a plus b into a minus b ஃபார்முலா அப்படி செட் ஆயிடுச்சுங்களா? அப்ப நான் இதை யூக்ளிட் பண்ணிக்கிறேன். எப்படி யூஸ் பண்றேன்? log of ஃபார்ம் பண்ணிக்கலாமா? a plus b into a minus b minus x power 6 plus x power 6 plus 1 root cancel ஆயிருமா? by x cube plus root of x power 6 plus 1 ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா log of 1 divided by x cube plus root of x power 6 plus 1 ன்னு நிக்கும். அப்ப here f of minus x replace பண்ணி இந்த logarithmic f of minus x தானே? இப்ப logarithmic rules படி log 1 minus log of இப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x cube plus root of x power 6 plus 1 நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா f of minus x is equal to log 1 ஓட வேல்யூ 0. அப்ப minus log of x cube okay ஃபார்ம் பண்ணிக்கலாமா? x cube plus root of x power 6 plus 1 நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். இப்போ நோட் த பாயிண்ட். இப்போ திங்க் பண்ணி பாருங்க. minus x இதை ஃபுல்லா திரும்ப என்ன ஆச்சுங்க? f of x அப்படி டிட்டவா வந்துருச்சா? இப்போ minus f of x அப்படி ஃபார்ம் பண்ணா f of minus x ரீப்ளேஸ் பண்ணி minus f of கிடைச்சிருந்தா therefore what a conclusion? f of x is odd function. f of x is odd function. Clear now? So இப்போ நம்ம question is odd function frame பண்ணிட்டேன். அது increasing or decreasing அப்ப நம்ம இனிமேல் பார்க்கலாம். Clear children? Right. இப்போ வாங்க. Increasing or decreasing ஃபார்ம்னா as usual நம்ம first derivative எடுக்கணும். Okay, இது given f of x. இப்போ given function increasing or decreasing னா first derivative எடுக்கலாம். அப்போ first derivative தான் log x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அப்போ 1 by x cube plus root of x power 6 plus 1 into again x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square plus root x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 root of x power 6 plus 1. Clear? Again x power 6 டிஃபரன்ஷியேட் பண்ணா root x log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x cube root of x power 6 plus 1. திரும்ப செயின் ரூல் படி x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x squared. root x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 root x. Again the root இருக்க வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா x power 6. டிஃபரன்ஷியேட் பண்ணா 6 x power 5. Clear? Plus constant differentiation 0. Understood now? Right. இப்போ here simplify பண்ணுங்க. இப்போ x cube plus root of x power 6 plus 1 into இதை simplify பண்ணீங்கன்னு வச்சுங்க. Okay, 3x squared plus இது 2 இதையும் கூட கேன்சல் பண்ண. அப்ப 3 அப்ப 3x power 5 by root of sorry நம்மளுக்கு இது ரூட் இதுக்கு மட்டும் தானேங்க? by root of x power 6 plus 1. ஓகே, இப்போ இதிலிருந்து நியூமரேட்டர் என்ன காமனா வெளியே எடுக்க முடியும்னு பாருங்க. 3x ஸ்கொயர்டா அது ஃபர்ஸ்ட் காமனா எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஃபார்ம் பண்ணீங்கன்னா அப்ப 3x ஸ்கொயர்டு காமனா எடுத்துருங்க by x cube plus root of x power 6 plus 1. அப்போ what remaining கிடைக்கும்? 1 plus 3 வெளியே போயிடுச்சுங்க. அப்போ what reaction? x cube மட்டும் இருக்குமா? x cube by root of x power 6 plus 1 நிற்கும். இதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்? ஓகே, f base of x is equal to சிம்பிளி பண்ணாமா 3x squared by x cube plus root of x power 6 plus 1
அப்படியே by cross multiply பண்ணிக்கணும். அப்போ root of x power 6 plus 1 plus x cube divided by root of x power 6 plus 1. ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூமரேட்டர் வேல்யூ இந்த வேல்யூ என்ன ஆகும், கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்குங்க, f days of x is equal to 3x squared divided by root of x power 6 plus 1 மட்டும் இருக்கும். டெஃபரெண்டாக நியூமரேட்டர் x squared இதுவும் ஈவன் பவர், x power 6 is also even power. Definitely this is greater than 0 for all x belongs to R. எல்லா ரியல் நம்பருக்கும் இது பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், ஆல்ரெடி நான் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அப்போ f of x is odd and increasing function. Okay, increasing function. Odd and f of x is a odd function and increasing. Clear children? இப்போ question number 8 பாருங்க. இப்போ f of x வந்து 2 tan x plus 2a plus 1 log of secant x plus a minus 2 into x. இது increasing on R. What is the value of a? This is a question. ஸோ அப்போ இந்த சம்மை நம்ம என்ன பண்ண, given question எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்னா அப்போ நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா f days of x நான் கண்டுபிடிக்கணும். f days of x எடுத்துனா 2 into tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant squared x plus 2a plus 1 is a constant எடுத்துக்கிட்டேன். log of modulus of secant x டிஃபரன்ஷியேட்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. அப்போ log secant x னா அப்போ 1 by secant x, secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x into tan x. இது டெஃபினேஷன் இல்லையா? ப்ளஸ் a minus 2 into x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ ஒரு secant கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ f days of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into secant squared x என்ன பண்ணிக்கிறேன், 1 plus tan squared x நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹியர் ஈக்குவல் பண்ணினா 2a plus 1 into tan x நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் plus a minus 2. a சார் tan x சேஞ்ச் பண்ணால் அப்போ ஹியர் ஒரு tan x in terms of tan x நான் மாற்ற போகிறேன். இதை ப்ராடக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ 2 plus 2 tan squared x இஸ் கிளியர் ப்ளஸ் இது ரெண்டு ஃபார்ம் பண்ணலான்னு வச்சுக்கேன். அகெயின் வாட் இஸ் த வேல்யூ 2, ஓகே 2a plus 1 into tan x plus a minus 2 கிடைக்குமா? அப்போ ஹியர் f days of x சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 tan squared x இஸ் கிளியர் ப்ளஸ் 2a plus 1 into what is the value tan x. Again plus 2 minus 2 cancel ஆயிருமா? plus 2 minus 2 cancel பண்ணா அப்போ ரிமைனிங் எது மட்டும் கிடைக்கும், a மட்டும் கிடைக்கும். that data clear. இப்போ ஒரு function is increasing function, that's a very important here. Given f of x is increasing, so f of x is increasing function அப்படின்னு யூஸ் ஆச்சுன்னா அப்போ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் என்னவா இருக்கணும், greater than 0 இருக்கணும். கிளியர்? அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 இருக்கணும்னா ஸோ அப்போ மெயினாக அப்போ என்ன வேல்யூ 2 tan squared x plus 2a plus 1 into tan x plus a is greater than 0 இருக்கணும். கிளியர்? இது greater than 0 இருக்குன்னா அப்போ டெஃபினட்டாக வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? திஸ் ஆர் கொஸ்டின். கிளியர் சில்ட்ரன்? நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று இம்பார்ட்டன்ட் இருக்குது. என்ன டெஃபினேஷன்னா ax squared plus bx plus c greater than 0 இருக்கணும்னா the main condition is, what are the condition? a greater than 0 இருக்கணும் and discriminant form b squared minus 4ac less than 0 இருக்கணும். கிளியர்? இது ஒரு மேஜர் கண்டிஷன்ஸ். இது greater than 0 இருந்துச்சுன்னா அதே மாதிரி ax squared plus bx ஒரு quadratic equations less than 0 இருக்கணும், நெகட்டிவ் இருந்தால் a less than 0 இருக்கணும் and b squared minus 4ac less than 0 இருக்கணும். இஸ் அ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் இன்இக்வாலிட்டி கண்டிஷனில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்றக்கான கொஷின்ஸ். கிளியர்? ரைட். இப்போ அஸ்பருக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 tan squared x plus 2 tan ax ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, இப்போ வாட் த கொஷின்ஸு நான் கண்டுபிடிச்சதுக்கு வந்து 2 tan squared x clear plus into 2a plus 1 into tan x clear plus a is definitely என்ன சொல்லிருக்கேன், increasing functionனால greater than 0 இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ here x squared போவா அங்கே tan squared x
என்னங்க x over tan x. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டெஃபினட்டாக what is the value a greater than 0. So 2 greater than 0. So definitely 2 வந்து positive. So first condition satisfied. What is the second one? அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா b square minus 4ac less than 0. What is the value b square? That is about 2a plus 1 the whole square. b square minus 4 into a ஓட value 2 again c ஓட value a is clear less than 0. As per the condition I use பண்ணிக்கிறேன். Clear? Right. இப்போ நான் சிம்பிளை பண்ணேன் a plus b whole square எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ 4a squared எடுக்கலாமா ப்ளஸ் 4a plus 1 next minus 8a less than 0. Clear? அப்போ 4a squared minus 4a plus 1 less than 0. இப்போ கண்டிஷன் பாருங்களேன், இதுதான் ஃபார்முலா அப்படி செட் ஆகுதான்னு பாருங்க. 2a minus 1 the whole square less than 0. ஃபார்ம் பண்ணுங்க. a plus b whole square வருமா 4a squared minus 4a plus 1 வந்துருமா. note the point is less than 0. நெகட்டிவாக இருக்கணும். பட் the பவர் என்ன இருக்கு x ஸ்கொயர்டா. ஒரு வேல்யூ வந்து பவர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக அது என்னவாத்தே இருக்கும் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவாகத்தே இருக்க முடியுமே தவிர எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஈவனாக இருக்கும்போது ஒரு பொழுது அது என்ன ஆகாது நெகட்டிவாக வராது. கிளியர்? அப்போ கிவன் அப்போ 2a minus 1 whole square less than 0 it is not possible. Negative is not possible. So அப்போ இன்க்ரீசிங்காக இருக்கணும்னா ஒன்று less than equal to 0 இருக்கணும். ஓகே, அப்போ ஒன்லி பாசிபிள் அதாவது 2a minus 1 whole square less than 0. பட் பவர் இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கனால it is okay not possible. It is not possible. ஓகே, அப்போ இது என்ன ஃபார்ம் ஆனால் அப்போ ஈக்குவல் டு 0 இருக்க மட்டும் வாய்ப்பு. அப்போ 2a minus 1 the whole square equal to 0. ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை லெஸ் நார் ஈக்குவல் டு 0 கூட இருக்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் நார் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஓகே, அப்போ தட் இஸ் அப்போ 2a minus 1 equal to 0. அப்போ 2a is equal to 1. a is equal to 1/2. Clear children? That is option C. ஓப்பன்லாமா? Next 9th question பாருங்க. Given f of x equal to tan inverse of g of x, where g of x is monotonically increasing function, where to where interval 0 to pi/2, then f of x is increasing or decreasing are the questions. Try பண்ணலாமா? Given f of x sum எடுத்தாச்சு. இப்போ f dash of x கண்டுபிடிங்க. இப்போ f dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 plus x squared இல்லைங்களா. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா d by dx of tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 plus x squared தெரியுங்க. அப்போ ஹியர் 1/1 plus g of x தி ஒன் ரியாக்ஷன் ஹோல் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ட்ராக் பண்ணலாம். இப்போ 1/1 plus x 1/1 plus g of x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ நான் tan இன்வெர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து g of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் வேல்யூ g dash of x பண்ணிக்கலாமா. ரைட்டு. இப்போ அஸ்பர் சம் பார்த்தீங்கன்னா கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா g of x is a monotonically increasing அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அஸ்பர் கிவன் கண்டிஷன் ஓகே g of x is monotonically increasing அதானே monotonically increasing மென்ஷன் பண்ணிட்டாங்க. increasing on what's the value 0 to less than pi/2. அப்போ டெஃபினட்டாக g of x is monotonically increasing இருந்தால் அப்போ g dash of x greater than 0 இருக்கும் for all x belongs to okay close in 0 to pi/2 குள்ள டெஃபினட்டாக g dash of x வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஹியர் ஹோல் ஸ்கொயர் இருக்கனால அப்போ 1 plus g of x வந்து ஹோல் ஸ்கொயர்னால இதுவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் for all x belongs to 0 to pi/2. அது என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி 0 to pi/2 என்ன வேல்யூ சூஸ் பண்ணாலும் ஹோல் ஸ்கொயர் ஆகினாலும் டெஃபினட்டாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் f dash of x is equal to g dash of x by 1/1 plus g of x the whole square sure that greater than 0 positive. Therefore what a conclusions f of x is increasing. Okay, f of x is increasing on what's the interval 0 to pi/2. Clear children? Next question பாருங்க 10th one பாருங்க.
given f of x is equal to x cube minus 6x squared minus 15x plus 3. This is data. The given sum. Okay, given pathina f of x frame பண்ணலாமா? What is f of x is equal to x cube minus 6x squared plus 15x plus 3. This is given sum f of x. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீஸா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணனும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னோட எய்ம் பாத்தீங்கன்னா f dash of x கண்டுபிடிக்கிறேன். x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x squared minus 12x plus 15 எனக்கு தெரியும். கிளியர்? இதுல வந்து நமக்கு f dash of x ல இருந்து ஒரு ஃபார்மேட் பண்ணுங்க. 3 கூட காமனா எடுத்துருங்க. அப்ப 3 காமனா எடுத்தா x squared minus 6x plus 5 ன்னு கிடைக்குமா? ஓகே, கிளியர்னா? ரைட். இப்போ நாளைக்கு என்ன ஃபார்ம் பண்ணனா சரி 3 காமன் எடுத்தா 4 கிடைக்குமா? இப்போ 4 இல்லையா? இப்போ இது வந்து இன்க்ரீசிங், இது வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவா நெகட்டிவானால எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஓகே, கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் வெதர் இது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நான் ஃப்ரேம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணேன்னா f dash of x is equal to 3 into நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்றேன். எப்படி x squared minus 4x 2 ஆல டிவைட் பண்ண. இங்க என்ன வேல்யூவோ நமக்கு அதாவது a plus b the whole square படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது a squared plus 2ab plus b squared எனக்கு வேணும். அப்ப that is the meaning coefficient of இந்த 2 வேல்யூ நான் ஃப்ரேம் பண்ணனும். கிளியர்? அப்ப b ஓட வேல்யூ நான் ஃப்ரேம் பண்ணனும். அப்ப இத ஃப்ரேம் பண்றதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. half into b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? coefficient of x. ஓகே, half into coefficient of x. coefficient of x ஓட வேல்யூ என்ன இருக்குங்க? -4. அப்ப 2 ஆல டிவைட் பண்ணு. ஓகே, அப்ப here பாத்தீங்கன்னா b is equal to half into -4 கேன்சல் பண்ணீங்கன்னா that is equal to -2. அப்ப b ஸ்கொயர் பண்ணும்போது டெஃபினட்டா அது பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால மைனஸ் பிளஸ் பத்தி கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணு, அதை ஸ்கொயர் பண்ணிக்க, அதான் பி ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ ஹியர் ஒரு +2 ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு -2 ஆர்என் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். கிளியர்? ஸோ இதே ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ 3 into x ஸ்கொயர் மைனஸ் சிம்பிள் இருக்குன்னா ஓகே. இப்போ இது ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் a minus b தி ஹோல் ஸ்கொயர் இப்படி ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, x minus 2 the whole square formula இருக்குமா? x square minus 4x plus 4 next minus 4 plus 5. okay, அப்ப 3 into x minus 2 the whole square plus 1. அப்ப f dash of x is equal to 3 into x minus 2 the whole square plus 1. definitely is greater than 0. greater than equal to கூட 0 வர தேவையில்லை. ஏன்னா x minus 2 the whole square இதுவும் பாசிட்டிவ் plus 1. அப்போ இது greater than 0 for all x belongs to real number. clear? for all x belongs to real number. எல்லா real numberக்கு கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ what a conclusion? f of x is strictly okay, strictly increasing function. f of x is a strictly increasing function. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து strictly increasing function இருந்தா டெஃபினட்டா ஓகே டொமைன் ரியல் நம்பரை பொறுத்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொல்றேன். therefore அப்ப f of x is பைஜெக்டிவா இருக்கும். ஓகே, பைஜெக்டிவா இருக்கும். அப்ப பைஜெக்டிவா இருந்துச்சுன்னா அப்ப f inverse is exist. ஓகே, இதான் ஃபங்க்ஷன் சாப்டர். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் அந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் ஃபங்க்ஷனா இருக்கும், ஆன் டூ ஃபங்க்ஷனா இருக்கும். therefore f of x is bijective இருக்கும். அப்ப f inverse exist. therefore f of x is invertible. f of inverse ன்னு சொன்னாலும் சரி is invertible. invertible மென்ஷன் பண்ணாலும் சரி. understood children? question number 11 பாருங்க. the function f of x is equal to x squared e power minus x is a monotonic increasing when what's the interval அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், ட்ரை பண்ணலாமா? வாட்ஸ் அ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் -x. ஸோ ஃபங்க்ஷன் இன்க்ரீஸாக இருந்தாலும் சரி டிக்ரீஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க.
ஸோ அப்போ f days of x நான் ஃபைன் பண்ணணும். f days of x ஃபைன் பண்ண uv ப்ராடக்ட் ரூல் ஃபாலோ பண்ணும். அப்போ d by dx of uv ஃபாலோ பண்ண uv dash plus v u dash, that's a formula. அப்போ what's a u? x squared e power minus x representation பண்ண minus e power minus x plus e power minus x into x squared differentiation 2x. அப்போ here f days of x take it e power minus x common எடுத்துருங்க. What remaining? Minus x squared plus 2x. The data. If a given function is increasing function, அப்போ increasing function அப்போ f days of x greater than 0 இருக்குமா? அப்போ f days of x greater than 0 அப்போ e power minus x into minus x squared plus 2x is greater than 0. But what reaction? Definitely e power minus infinity value தான் நம்மளுக்கு 0. Clear? அப்போ e power minus x never equal to 0. That's a condition. E power minus x never equal to 0. அப்போ here minus x squared plus 2x only greater than 0. But now take it x common. What remaining? Minus x plus 2 greater than 0. So as per inequality condition வந்து எனக்கு மேஜராக என்ன வேணும்டா, இந்த எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஹியர் இந்த எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கிறேன்டா ஐ கேன் சேஞ்ச். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்? எக்ஸ் மைனஸ் 0 ஃபஸ்ட் இது அப்படி டிட்டோவாக வச்சிட்டேன். ஐ கேன் டேக் மைனஸ் காமன். ஸோ அப்போ ஹியர் எக்ஸ் மைனஸ் 2 greater than 0. இந்த இதில் வந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ ப்ளஸ் 2 ஆனது மைனஸ் 2 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 0. ஏன்னா நெகட்டிவால் ப்ராடக்ட் பண்ணி இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகுமா? இது ஏன் சார் அப்படி கொண்டு வரணும்டா? வெரி சிம்பிள். ஏன்னா நம்மளுக்கு இன்டர்வல் ஈஸியாக ஃப்ரைம் பண்ணிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. வாட் ஆர் த வேல்யூஸ் ஆர் எக்ஸ் 0 0 நெக்ஸ்ட்டு த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2. கிளியர்? அப்போ எது யூக்குலேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கனால ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இந்த ஆர்டர் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு லெஸ் தென் 0 வேணுமா? அப்போ வாட்ஸ் லெஸ் தென் 0க்கு வேல்யூ 0 to 2. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 2. இதுதான் சம். கிளியர் சில்ட்ரன்? ரைட். அப்போ வாட்ஸ் த இன்டர்வல்? தட் இஸ் 0 less than x less than 2. ஆப்ஷன் பி. கிளியர்மா? நெக்ஸ்ட் பாருங்கள். Question number 12. The function f of x is equal to cos x minus 2 lambda x is monotonic decreasing when? அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு monotonic decrease ஆனிச்சுன்னா வாட் இஸ் அ வேல்யூ lambda? திஸ் அ கொஷின். அப்போ இது எப்படி ஃப்ரைம் பண்ணலாம் அப்படின்னா சேம் வே given ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? ஸோ வெதர் இன்க்ரீஸிங் டிகிரீஸ்னாலும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஸோ அப்போ ஹியர் f days of x is equal to cos x differentiation minus sin x again minus 2 lambda. இது வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ sum is monotonically decreasing. அப்போ டிகிரீஸ்னால் f days of x வந்து less than 0 இல்லையா? சரி, இப்போ எனக்கு லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு ஐடியா தெரியும். என்னங்க, மைனஸ் சைன் எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1க்குள்ளே இருக்கும். -1 less than or equal to sin 2x less than or equal to what's +1க்குள்ளே இருக்கும். That's the meaning for sin 2x ஓட ரேஞ்ச். இப்போ நம்ம மைனஸ் சைன் எக்ஸ் வேணும்டா, சரி sin 2xல sin x ஸ்பெர் சம் இஸ் sin x. ஓகே, sin x பார்த்தா less than or equal to 1. இப்போ மைனஸ் sin x வேணும். இப்போ மைனஸால் ப்ராடக்ட்னா ப்ளஸ்ஸு less than or equal to திரும்ப மைனஸ் sin x greater than or equal to -1. ப்ரைம் பண்ணலாமா? நவ் அப்படியே அஸ்பெர் டிட்டோவா மைனஸ் sin x -2 lambda நான் ஃப்ரைம் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். போத் ஆர் -1 less than or equal to minus sin x, ஓகே, less than or equal to +1. ஸோ இப்போ மைனஸ் sin x ஓட ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் த வேல்யூ? -2 lambda. அப்போ -1 -2 lambda less than or equal to minus sin x -2 lambda less than or equal to 1 - 2 lambda. இது டேட்டா. கிளியர்? அப்போ -1, ஓகே, -1 -2 lambda less than or equal to, that's a value for f days of x less than or equal to 1 - 2 lambda. That's a question. இப்போ sum is decreasing function.
f of x is decreasing. f of x is decreasing function அப்படின்னு வந்துச்சுன்னா டெஃபினிட்டாக வாட் இஸ் த வேல்யூ f dash of x வந்து less than 0 நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவ் வந்து less than 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ f dash of x ஓட மினிமம் வேல்யூ தெரியும், நெக்ஸ்ட்டு இதோட மேக்ஸிமம் வேல்யூ தெரியும். அப்போ ஒரு இன்இக்வாலிட்டி கண்டிஷனில் இந்த f dash of x ஃபுல்லாக கம்ப்ளீட்லி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது நெகட்டிவ்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த என்டையர் வேல்யூ ஃபுல்லாக நெகட்டிவ் ஆயிருமா? கிளியர்? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்டையர் இன்இக்வாலிட்டி கண்டிஷன் படி என்டையர் வேல்யூ நெகட்டிவ், அதாவது இந்த வேல்யூ நெகட்டிவ் இதுவும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்னு சொல்லணும்னா தட் இஸ் f dash of x வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்னு சொல்லணும்னா அப்போ f dash of x ஓட மேக்ஸிமம் வேல்யூ வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த f dash of x வந்து டெஃபினட்டாக நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ ஹியர் f dash of x less than 0ண்டா வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ 1 minus 2 lambda less than 0 இப்படி எடுத்துலாமா? அப்போ ஹியர் 1 less than 2 lambda. அப்போ ஹியர் 2 lambda greater than 1 lambda greater than 1 by 2. Clear? அப்போ that is a value option A. This is important questions in board exam point of view, 100 entrance question oriented. Next question போலாமா? இப்போ question number 13 பாருங்க. In the interval 1, 2 the function f of x is equal to 2 modulus of x. f of x is equal to 2 modulus of x minus 1. Okay, இது actually அந்த 1 into வராதுங்க plus 3 into modulus of x minus 2. This is a question. Clear? ஃபார்முலாமா? அப்போ இந்த சம்மை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ as usual given equation எடுத்துக்கங்க. ஓகே, இது நம்மளுக்கு வராதுங்க 1 into f of x. Clear? f of x 2 into modulus of x minus 1 plus 3 into modulus of x minus 2. இது டேட்டா. இப்போ நான் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்தால் நீ மாடுலஸை ரிமூவ் பண்ணி f dash of x கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன ஆல்ரெடி சம்மிலே கொடுத்துட்டாங்க, எந்த இன்டர்வலில் மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும் x belongs to 0 to 1ன்னு கொடுத்துட்டாங்க. x belongs to 0 to 1ல் இந்த ஃபங்க்ஷன் வெதர் இஸ் இன்க்ரீசிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா புட் ஸ்டார்டிங் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ x is equal to 0 to 1க்குள்ளே மிடில் ஒரு 1.5 கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1.5 சூஸ் பண்ணிங்கன்னா x minus 1லிருந்து எக்ஸோட வேல்யூ 1.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணின்னு வச்சுக்க 1.5 minus 1 that is 0.5 பாசிட்டிவாக கிடைக்குதா? அப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. அப்போ 2 into modulus of x minus 1 டெஃபினட்டாக இது பாசிட்டிவ். அடுத்த ஆப்ஷன் இருக்குது x minus 2 இருக்கா? எக்ஸோட வேல்யூ 1.5 அப்ளை பண்ணிங்கன்னா 1.5 minus 2 that is equal to minus 0.5 டெஃபினட்டாக நெகட்டிவ். அப்போ minus 3 into x minus 2. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து 1, 2ல் இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாடுலஸை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுக்க f of x. அப்போ 2x minus 2 minus 3x plus 6 ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா minus x plus 4. இது வேல்யூ பார்த்தீங்கன்னா f of x. Now அப்போ f dash of x சிம்பிளை பண்ணிங்கன்னா minus 1. f dash of x less than minus 1 வரும்போது definition is less than 0 for all x belongs to R. ஓகே, எக்ஸோட வேல்யூ நீ எங்கே எடுத்தாலும் சரி டெஃபினட்டாக இது வந்து என்ன இருக்கும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் மோனோட்டானிக்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். கிளியர்? ஏன்னா -1 வந்துருக்கு இல்லையா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். given function f of x is equal to x cube minus 27x plus 5 is monotonically increasing when what is the interval? The questions. So as usual given f of x எடுத்துக்கங்க. ஸோ நார்மலாக நீ கண்டுபிடிக்க மாதிரி f dash of x கண்டுபிடிங்க. x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x squared minus 27 into 1 plus constant differentiation 0. இப்போ நெக்ஸ்ட்டு given function is monotonically increasing means அப்போ f dash of x less than 0 greater than 0. monotonic increasing இல்லையா? ஸோ இப்போ இன்க்ரீஸிங் வரும்போது தட்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு greater than 0. அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணினா அப்போ 3x squared minus 27 greater than 0. Take it 3 common, x squared minus 9 greater than 0. Clear? அப்போ 3 constant again கொண்டு போயினா அப்போ x squared minus 9 greater than 0. இப்போ x squared greater than 9. Clear? அப்போ what is the meaning? 2 category இது ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். that is அப்போ modulus of x greater than 3 யூஸ் பண்ணிக்கலாமா? that is you know the formula x squared
greater than a squared இருந்துச்சுன்னா இப்போ modulus of x greater than a. This is a formula. அப்போ 3 squared simplify பண்ணிங்கன்னா ஓகே 3 squared வருமா? அப்போ x squared இதோட மீனிங் என்னங்க? x squared greater than 3 squared. இப்போ modulus of x greater than 3. ஸோ ஆப்ஷன் பி. ஏன்னா இங்கே இருக்க 4 ஆப்ஷன் வந்து மாடுலஸில் கொடுத்துருக்கனால நான் மாடுலஸுக்கு யூஸ் பண்ணிட்டு வரேன். இல்லை சார் எனக்கு மாடுலஸ் இல்லாமல் எனக்கு சிம்பிளை பண்ணுவேன். சப்போஸ் இன்டர்வலாக கேட்டிருந்தாங்கன்னா நீ இப்படி சிம்பிளை பண்ணிங்க. எப்படி வருங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க எக்ஸ் மைனஸ் 3 ஓகே வாட் ரியாக்ஷன் கிரேட்டர் தென் 0 கொண்டு வந்துடலாமா? அகெயின் இந்த ஸ்டெப்ஸ் படி கொண்டு வந்துட்டுங்க. ஓகே அப்போ நீங்கள் இந்த இன்இக்வாலிட்டி பிரிச்சிங்கன்னா வேர் டு வேர் ஹியர் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் இன்ஃபினிட்டி இப்போ ப்ளஸ் 3 நெக்ஸ்ட் என்னங்க மைனஸ் 3. ஸோ போத் எக்ஸுமே பாசிட்டிவ் இருந்தால் இப்போ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு வேர் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 யூனியன் ஆஃப் மைனஸ் 3 டு இன்ஃபினிட்டி. இந்த ஏரியாவில் இன்க்ரீஸிங் ஆகும். அதை தான் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி எழுதுகிறாங்க. கிளியர் அண்டர்ஸ்டுட்மா? ஸோ நீ எப்படி வேணாலும் ஒன்று இன்டர்வல் கேட்டிருந்தா இப்படி யூஸ் பண்ணிக்க, மாடுலஸில் கேட்டிருந்தா இப்படி யூஸ் பண்ணிக்க. சேம் சம் அடுத்து போகலாமா? சரி 15th சம் பாருங்கள். சேம் பே given f of x வந்து 2x cube minus 9x squared plus 12x plus 29 is monotonically decreasing கொடுத்துருக்காங்க சம். அப்போ monotonically decreasing அப்படின்னு வேணும்னா ஓகே சம் எடுத்துக்கலாமா? இது f of x. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல as usual f dash of x கண்டுபிடிங்க. வாட் மீனிங் 6x squared minus 18x plus 12. இப்போ என்ன பண்ணிங்கன்னா take it 6 common. இப்போ x squared minus 3x plus 2. இப்போ அகெயின் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. வாட் மீனிங் x squared சாரி இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம்ல? ஓகே x minus 1 அகெயின் x minus 2 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா கிளியர். இப்போ இதோட டேட்டா பார்த்தீங்கன்னா f dash of x. இப்போ கம் டு த டாபிக் டிகிரீஸிங்கா ஃபங்க்ஷன். அப்போ டிகிரீஸ்னால் நம்மளுக்கு என்ன வேணும்? f dash of x வந்து லெஸ் தென் 0. அப்போ 6 இன்ட்டு x minus 1 again x minus 2 less than 0. இப்போ x minus 1 here x minus 2 less than 0. அப்போ அப்படியே இன்இக்வாலிட்டி கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வாட்ஸ் வேல்யூ ப்ளஸ் 1 அண்டு 2. ஸோ அப்போ ஹியர் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். சம் நம்மளுக்கு என்ன தேவை? டிகிரீசிங். அப்போ டிகிரீசிங் தான் நெகட்டிவ் வேணும். அப்போ வேர் டு வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 to 2 இப்படி சொன்னாலும் சரி 1 less than x less than 2. that is option D. clear sir? f of x is equal to kx cube minus 9x square plus 9x plus 3 இது given questions is monotonically increasing every interval அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு given கொஷின் பார்த்தீங்கன்னா f of x. ஸோ monotonically increasing சரி டிக்ரீஸிங் சரி ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. அப்போ f dash of x நீங்கள் ஃப்ரைம் பண்ணிங்கன்னா அப்போ k இன்ட்டு 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 18x ப்ளஸ் 9 இன்ட்டு 1 ப்ளஸ் 0. அப்போ கியர் f dash of x is equal to 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா kx ஸ்கொயர்ட் மைனஸ் 6x ப்ளஸ் 3 இது டேட்டா. கிளியர்? இப்போ எனக்கு ஹியர் இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு given question is monotonically increasing-ஆ. அப்போ monotonically increasing-னா இப்போ f dash of x வந்து greater than 0. அப்போ 3 இன்ட்டு kx ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 ஓகே greater than 0. 3 கான்ஸ்டன்ட் கொண்டு போயிடுங்க அகெயின். அப்போ kx ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 greater than 0 இது வரைக்கும் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் மெயினாக ஒரு கண்டிஷன் இருக்குது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கா? அப்போ என்ன k is unknown variable. அப்போ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணால் யூஸிங் திஸ் கண்டிஷன்ஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c greater than 0 இருந்துச்சுன்னா as per condition a greater than 0 and b squared minus 4ac less than 0. This is a condition. Clear? Appa what is the value? A what a value k. Okay, that is a is equal to k nu eduthukkalama. B is equal to 6 minus 6. C is equal to 3. இல்லையா? அப்போ here apply பண்ணிங்கன்னா
a greater than 0, that is k greater than 0, and b squared minus 6 the whole square minus 4 a would value k again 3 less than 0. Here equate panna k greater than 0 and 36 minus 12k less than 0. K greater than 0 and 12 divide பண்ணிங்க. So அப்போ here 3 minus k less than 0. Clear? அப்போ here equate பண்ணா அப்போ 3 less than k. K greater than 0 and 3k. Okay, அப்போ that is the meaning k greater than 0 and k greater than 3ங்களா 3க்கு மேலே. அப்போ given ரெண்டு கண்டிஷன் பாருங்க. k ஓட வேல்யூ 3க்கு மேலே வேணுங்க. இங்கே k is equal to 0. அப்போ வாட் இஸ் அ வேல்யூ சார் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அப்படியே இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் த மீனிங்? ஃபஸ்ட்டு k greater than 0, இது 0 and 3. k greater than 0ண்டா 0க்கு மேலே. இஸ் கிளியர்? k greater than 0. செகண்ட் கண்டிஷன் k greater than 3. இப்போ ஹியர் டு ஹியர் இது k greater than 3. ஸோ அப்போ எது காமனாக கோயின்சைட் ஆகும்? திஸ் ஏரியா காமன் கோயின்சைட். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது k greater than 3 ஒன்லி இல்லையா? அப்போ k greater than 3 ஆப்ஷன் சி. ஓகே, அண்டர்ஸ்டுட்? நோ, ஆப்ஷன் டி ஆல்சோ சேமாக இருக்குங்க. ஸோ எனி ஒன் k greater than 3 ஒன்லி. கிளியர்? இந்த கொஷின் ஒன் கிளியர் சில்ட்ரன்? ரைட், அடுத்து மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஹியர் k greater than 3 ரெண்டுமே சேம் தான். ஓகே, சேம் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 போகலாமா? கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். given f of x is equal to 2x minus tan inverse of x minus log of x into root of x square plus 1 is monotonically increasing இருந்தால் what is the value? The questions. ஸோ அப்போ given f of x எடுத்துங்க, இது டேட்டா. இப்போ நீ என்ன பண்ணுங்க, எப்பயும் போல் அசீஸில் f dash of x கண்டுபிடிங்க. monotonically increasing or decreasing. ஸோ அப்போ here 2 x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square minus log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. அப்போ 1 by x plus root of x square plus 1 into again chain rule படி இந்த x into root of x square plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? ஸோ அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 plus root டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x as per definition. root x டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1 by 2 root x. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் 0. இது டேட்டா. கிளியர்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா வெரி சிம்பிள். ஹியர் ஒரு 2 இந்த 2வை கேன்சல் பண்ணு. அப்போ ஹியர் f dash of x is equal to 2 into minus 1 by 1 plus x squared minus 1 by x plus root of x square plus 1, okay, into 1 plus x into root of x square plus 1, okay, by 1 வச்சுக்க cross multiply பண்ணிக்க. இப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ 2 minus 1 by 1 plus x squared minus 1 by x into root of x square plus 1. இது ப்ளஸ் இல்லையா? x plus root of x square plus 1. இது cross multiply பண்ணிக்க. root of x square plus 1 plus x by root of x square plus 1. இப்போ x square plus 1 x square plus 1 கேன்சல் பண்ணிடு. இப்போ ரிமைனிங் சிம்பிளி பண்ணிங்கன்னா இப்போ 2 minus 1 by 1 plus x square minus 1 by root of x square plus 1. இது வரைக்கும் வந்து நிற்குமா? இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூ என்னங்க? f dash of x. கிளியர்? இப்போ சம்மு வந்து மோனோடானிக்லி இன்க்ரீஸிங்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மோனோடானிக்லி இன்க்ரீஸிங்னா ஓகே, சம் இஸ் மோனோடானிக் இன்க்ரீஸிங்கா? மோனோடானிக் இன்க்ரீஸிங்னா f dash of x வந்து greater than 0. அப்போ f dash of x greater than 0 இருக்குன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x? எந்த இன்டர்வலுக்கு இது ஓகே இன்க்ரீஸிங்காக இருக்க பாசிபிலிட்டிஸே அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு இது தெரியுங்க, f dash of x தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ f dash of x ஓட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கீங்க? வாட்ஸ் f dash of x ஓட வேல்யூ ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ 2 minus 1 by 1 plus x square
Next minus 1 by root over x square plus 1 is greater than 0. Clear? அப்போ இது greater than 0 நான் ப்ரூவ் பண்ணும்போது அப்போ what is the value of x? இதிலிருந்து நான் x கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம by 1 வச்சு இதை சிம்பிளை பண்ணிக்கிறேன். 1 plus x squared சரி இது ரெண்டே கிராஸ் பண்ணிப்போனா அப்போ 2 into 2x squared வருமா? ஓகே minus 1 by 1 plus x squared greater than இது அந்த சைடு கொண்டு போயிருங்க root of x squared plus 1. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 plus 2x squared divided by 1 plus x squared greater than 1 by root over x squared plus 1. இப்படி ஃபார்ம் ஆயிருமா? ஓகே இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்கண்டா இதை அந்த சைடு கொண்டு போயிருங்க 1 plus 2x squared greater than 1 plus x squared again by root of 1 plus x squared தான் சம். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா இதையும் கேன்சல் பண்ணால் அப்போ ரூட் டைம்ஸ் ஆஃப் 1 plus x squared கிடைக்குமா? அப்போ சம் என்ன இருக்கும் 1 plus 2x squared greater than root of 1 plus x squared இருக்கும். இப்போ taking on the both side 1 plus 2x squared the whole squared greater than 1 plus x squared. இப்போ பவர் எடுத்திங்கன்னா 1 plus 4x power 4 plus 4x squared greater than 1 plus x squared. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா 1 plus 4x power 4 plus 4x squared minus 1 minus x squared greater than 0. Okay, you got to simplify 4x power 4 again simplify plus 3x squared plus 1 minus 1 cancel is greater than 0. So here x squared power even, x power 4 also power even. Definitely it's a positive for all x belongs to R. Real number சொல்லிடலாமா? x ஓட வேல்யூ எல்லா வேல்யூக்கு எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வேல்யூ இன்க்ரீஸிங்காக இருக்கும். ஓகே அப்போ கிளியர்னா அப்போ x belongs to R. ஏன்னா எக்ஸோட பவரும் 4 எக்ஸ் ஸ்கொயரோட பவரும் 4. அப்போ இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது x belongs to ரியல் நம்பர் என்டையர் ஃபங்க்ஷனுக்கே டெஃபினட்டாக இது பாசிட்டிவாக இருக்கும். ஓகே அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங்காக இருக்கும்னா x belongs to ரியல் நம்பர். திஸ் அ கொஷின். கிளியர் சில்ட்ரன்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் போகலாமா? இப்போ அகெயின் கொஷின் நம்பர் 18 வாங்க. வாட் அ கொஷின் 18? given f of x is equal to x cube minus 9k x square plus 27x plus 30 is increasing on R அப்படின்னு கொஷின் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கணும்னா வாட் இஸ் த வேல்யூ k கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணலாமா? இது given sum. வழக்கமாக யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிங்க fds of x கண்டுபிடிச்சிரு 3x square minus 9k into 2x plus 27 ஃபைன் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்க fds of x is equal to ஓகே 3 காமனாக எடுத்துருங்க. இப்போ x squared இப்போ 3 எடுத்துட்டோம் minus 6kx plus 9 ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இது டேட்டா. இப்போ கொஷின் இஸ் இன்க்ரீஸிங் கொஷின் கேட்டிருக்காங்களா? அப்போ இன்க்ரீஸிங்னா fds of x வந்து greater than 0. அப்போ 3 into x squared minus 6kx plus 9 is greater than 0. That is அப்போ x squared minus 6kx plus 9 greater than 0. இதான டேட்டா? அப்போ நம்மளுக்கு சேம் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஓகே greater than 0 ஆக்குனா you know the main conditions ax squared plus bx plus c greater than 0 ஆக்குனா which implies a greater than 0 and b squared minus 4ac less than 0 ஆகணும். இது மினிமம் கண்டிஷன்ஸ். இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட கண்டிஷன்ஸ். கிளியர் சில்ட்ரன்? சார் அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். அதே சேம் கொஷின்ஸ் 1 செகண்ட் சார்ஜை கம்மியாயிடுச்சு. ஓகே ட்ரை பண்ணலாமா? சேம் ax square bx plus c greater than 0 a greater than 0 and b squared minus 4ac less than 0 வரும். தானே டேட்டா? அப்போ இதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஹியர் ஏவோட வேல்யூ 1 பியோட வேல்யூ a is equal to 1 b is equal to minus 6k ஓகே c is equal to 9 அப்ளை பண்ணலாமா? அப்போ b ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1ஓட வேல்யூ greater than 0 பிரச்சனை இல்லை. அப்போ b ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா minus 6k தி ஹோல் ஸ்கொயர் minus 4 ஏவோட வேல்யூ 1 அகெயின் சியோட வேல்யூ 9 is less than 0
ஃபாலோ பண்ணிங்கன்னா 36k squared minus okay 36 less than 0. 36 divide பண்ணிங்க. இப்போ k square minus 1 less than 0. Clear? அப்போ k squared okay what reaction k form பண்ணிக்கலாமா less than 1, that is அப்போ modulus of k less than 1, that is a minus 1 less than k less than 1. form பண்ணிக்கலாமா option A. இங்கே 1 ஸ்டிக்கில் minus 1k less than 1, this is a condition. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எதாவது சார் தெரியும்னா நோ ப்ராப்ளம். k plus 1 into k minus 1 ஃபார்ம் பண்ணிக்கலாமா லெஸ் தென் 0. கிளியர்? இதை யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 சாரி மைனஸ் 1 அகெயின் ப்ளஸ் 1. ஸோ அப்போ டெஃபினட்டாக இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்ல அப்போ எங்கே வருங்க minus 1 less than k less than plus 1. So you can use this method or modulus concept or this method, anyone, no problem. Understood children? Right. Use பண்ணிக்கலாம். Next sum போலாமா? 19th sum பாருங்க. What are 19th questions? Given f of x is equal to minus x by 2 sin x is defined on closed interval minus pi by 2 to plus minus pi by 3 to plus pi by 3. The function is whether it is increasing or decreasing. This is a question. அப்போ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணலன்னா given f of x எடுத்துக்குங்க. ஸோ வழக்கமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f days of x கண்டுபிடிங்க. f days of xனா minus 1 by 2 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இப்போ சம்மில் எது வரைக்கும் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க minus pi by 3 to plus pi by 3 தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த minus pi by 3 to plus pi by 3ல ஏதாவது ஒரு பிரேக்கிங் இன்டர்வல் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ண போகிறேன். அப்படி நான் செக் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். f days of x equal to 0. அப்போ minus 1 by 2 plus cos x equal to 0. அப்போ cos x is equal to 1 by 2. ஸோ அப்போ x is equal to 60 degree. அப்போ pi by 3. ஸோ அப்போ டெஃபினட்டாக minus pi by 3 to plus pi by 3ல இந்த சம்முக்கு நோ அதர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது ரெண்டு தான் எண்டிங் பாயிண்ட். ஓகே அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா இதுக்குள்ளே விட்டு வேறு ஏதாவது என் பாயிண்ட் உள்ள பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. அப்படி எதுவும் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ minus pi by 3 to plus pi by 3க்குள்ள யூ டேக் எனி வேல்யூஸ். இப்போ minus 60 degree to plus 60 டிகிரிங்களா you can choose any value. So I can put okay என்ன ஃபார்ம் பண்ணிக்கலாம் x is equal to 0 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? இப்போ 0 டிகிரி எடுத்திங்கன்னா இப்போ f days of 0 டிகிரி யூஸ் பண்ணிங்கன்னா minus 1 by 2 plus cos 0. cos 0 வேல்யூ 1. அப்போ minus 1 by 2 plus 1. டெஃபினட்டாக இப்போ f days of 0 that is equal to half 1 by 2 is greater than 0. அப்போ டெஃபினட்டாக ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் f of x is increasing. Okay, in the interval what is the conclusion? Increasing ஆகுது. Okay, understood children? இப்போ question பாருங்க f of x is equal to log base ax is increasing on r அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே அப்போ இது இன்க்ரீசிங் ஆன் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ, இதே சேம் ஃபங்க்ஷன் டிகிரீஸாக இருக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு ரெண்டு கேஸுமே இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் கொஷின். So as per given sum f of x equal log base ax. In the log base ax வந்து what is the way of approach பண்ண சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as per definition of logarithmic rules, if as per condition if x ஓட value 0 less than okay x value 0 sorry x ஓட value 0 less than x less than 1 இருக்கும்போது this logarithmic function entire value பார்த்தீங்கன்னா less than 0 negative value form ஆகும். clear? next again form பண்ணேன்னு வச்சுங்க. இப்போ condition is x equal to 1 இருக்கும்போது definitely x equal to okay 1 இருக்கும்போது that value is equal to 0 because of நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க log 1 ஓட வேல்யூ என்ன தெரியுங்க 0. இப்போ x is equal to 1 இருக்கும்போது log 1 வேல்யூ 0. அடுத்த கேஸ் அப்ளை பண்ணால் if x greater than 1 இருக்கும்போது that is இந்த logarithmic function is greater than 0 டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ரூல் a greater than 1, that's a very important. கேஸ் 1 a greater than 1 இருக்கும்போது தான் this rule is applicable. கிளியர்? அப்போ ஏவோட வேல்யூ 0 to 1 இருந்தால் another rule, அது கேஸ் 2. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கிராஃப் பாருங்கள், ஜஸ்ட் பேசிக் கிராஃப் பாருங்க. டெஃபினட்டாக எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது கரஸ்பாண்டிங்
லாகரிதமிக் வேல்யூ 0, that is y is equal to 0. அப்போ நீ என்ன சூஸ் பண்ணுங்க 0,1 கிராஃப் எடுத்துங்க. இப்போ நல்லா பாருங்களேன், இது எக்ஸோட வேல்யூ 0, ஹியர் x equal to 1. 0 to 1ல் லாகோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ 0 to 1ல் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துச்சுன்னா நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, நெகட்டிவில் கிடைக்கும். 0 to 1 எக்ஸோட வேல்யூ 0 to 1க்குள்ள. நெக்ஸ்ட் மோர் தென் 1 வரும்போது லாகோட வேல்யூ பாசிட்டிவ், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். லாகோட வேல்யூ பாசிட்டிவ். கிளியர், மோர் தென் 1 எக்ஸோட வேல்யூ. அப்போ கர்வ் எப்படி கிடைக்குன்னா திஸ் அ கர்வ். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா திஸ் ஏரியாவை நோக்கி ட்ராவல் பண்ணும். இதுதான் லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட கர்வ். ஓகே, கிளியர்னா திஸ் அ லாக் கர்வ். அண்டர்ஸ்டுட்னா? அப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா y is equal to log base a x is curve should be increasing if what condition? A greater than 1. Is clear? Understood now this diagram? About what a conclusions? Log base a x is increasing function. Is increasing function. எப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்டா, if as per condition when a greater than 1. That's a very important. a greater than 1 இருக்கும்போது the function is increasing. Question is over. இப்போ நம்ம இதே ஃபங்க்ஷன் டிகிரீஸாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? ஓகே, வாட் எ டெஃபினிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா. இப்போ கேஸ் 2 நான் என்ன ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூஸ் 0 less than a less than 1 ரெண்டு கேஸாக எடுத்துக்கிறேன். 0 to ஏவாக இருக்கும்போது அப்போ லாக் பேஸ் ஏ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டிஷன் எக்ஸ் 0 less than x less than 1 இருக்கும்போது அங்கே நெகட்டிவாக இருந்தது, இங்கே என்ன வேல்யூ பாசிட்டிவ், அப்படியே டிட்டோவா. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது தட்ஸ் a equal to 0. அகெயின் இஃப் எக்ஸ் கிரேட்டர் than 1 இருக்கும்போது தட்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓகே லெஸ் தென் 0 நெகட்டிவ். கிளியர்? அப்படியே அங்கே கண்டுபிடிச்சதுக்கு ஆப்போசிட்டு டிட்டோவா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? இது கிராஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1க்கு ஒய்யோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ 0 ரன் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 0 to 1க்கு எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், இது எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. 0 to 1க்கு எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்னு எப்படி இருக்கும், இந்த ஏரியாவை இப்படி ட்ராவல் பண்ணும். கிளியர்? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது வேல்யூ நெகட்டிவ், அப்போ கர்வ் should be நெகட்டிவ். இந்த ஏரியா போகுமா? அப்போ 0 to 1க்கு பாசிட்டிவ். அகெயின் நான் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குங்க, நெகட்டிவ் நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டே. தட்ஸ் திஸ் கோயிங் டு ட்ராவல். Okay, this is a curve for increasing curve. Automatically curve என்ன ஆகிட்டு இருக்கு, டிக்ரீசிங் ஆகிட்டு இருக்கா. கிளியர்? அப்போ that is a curve y is equal to a log base a x ஓட curve if condition is 0 less than a less than 1. இப்போ curve should be decreasing. கிளியர்? அப்போ given condition is அப்போ f of x is equal to log base a x is decreasing. Okay, decreasing on what's the interval, 0 less than a less than 1. Okay, so அப்போ increasing the a greater than 1, decreasing the 0 to 1. Understood children? This is a very important questions. Okay, next question போயிடலாமா? ரைட், இப்போ 21 வாங்க. பட் question number 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to cos modulus of x minus 2ax plus b. Clear? Is increasing entire real number. அப்போ what is the value of k ஓட value? This is a question. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? So you know the definition modulus of x. Here minus x if x greater than less than 0. Again what reaction? Plus x if condition is x greater than or equal to 0. So அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், cos of minus x is equal to what's the value? Cos x. Clear? Cos of plus x is also plus x. Cos of minus x equal to cos x. So, given some f of x out of value, negative is not big affected. That is the meaning of cos x and change paniklama. So, minus 2ax plus b. You know the negative value plus cos x, so I can change. Now, f dash of x can bring. F dash of x can bring cos x differential minus sin x minus 2a x out of value 1 constant 0. Clear? இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணா டேட்டாஸ் இருந்து இப்போ ஹியர் f dash of x நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ் த கொஷின்? f dash of x equal to minus sin x
minus 2a frame பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் இஸ் இன்க்ரீஸிங் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, sin x ஓட ரேஞ்ச் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். -1 less than or equal to sin x less than or equal to 1. எனக்கு sin ஓட ரேஞ்ச் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணால் இப்போ ப்ளஸ்ஸு லெஸ் than or equal to, சரி ப்ளஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணி இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச். அப்போ greater than or equal to minus sin x greater than or equal to 1. So greater than or equal to -1. இப்போ இதோட மீனிங் என்னென்னா -1 less than or equal to minus sin x less than or equal to +1 தானே ரீஅரேஞ்ச் பண்ணால. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த வேல்யூ -2a ஆட் பண்ணலாம். இப்போ -1 -2a less than or equal to minus sin x -2a less than or equal to 1 minus 2a. இதோட மீனிங் என்ன? இப்போ -1 -2a less than or equal to f dash of x, okay, less than or equal to 1 minus 2a. This is a question. Clear? The function is increasing அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இன்க்ரீஸிங்னா இப்போ f dash of x greater than or equal to g பண்ணிக்கலாமா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் தான். அப்போ f dash of x ஓட மினிமம் வேல்யூ தெரியும், மேக்ஸிமம் வேல்யூ தெரியும். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணேன்? f dash of x வந்து பாசிட்டிவ்னு சொல்லணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பாசிட்டிவ்னு சொல்லணும்டா அதோட மினிமம் வேல்யூவே பாசிட்டிவ்னு சொல்லிடுச்சுன்னா அப்போ என்டையர் வேல்யூ பாசிட்டிவ் ஆகுமா? அப்போ வாட் இஸ் த மினிமம் வேல்யூ? 1 minus 2a is clear, greater than or equal to 0. -1 minus 2a greater than or equal to 0. அப்போ -1 greater than or equal to 2a is clear. அப்போ 2a less than or equal to -1. அப்போ a less than or equal to -1/2. Clear? That is option C. Understood children? Right. Next sum போலாமா? What is question number 22? The function f of x equal to x divided by modulus of x. So அப்போ ரெண்டு கேஸாக பிரிக்க முடியும். ஏன்னா as per modulus of x definition படி x if x greater than or equal to 0 minus x if x less than 0. ரெண்டு கேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 x less than 0 நெகட்டிவ் எடுத்துக்கலாமா? அப்போ what is the condition? f of x is equal to x divided by 1 minus x. இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் f dash of x கண்டுபிடிக்கிறேன். f dash of x கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே ட்ரை பண்ணலாமா? அப்போ u by v மெத்தட் அப்ளை பண்ணு. இப்போ 1 minus x the whole square, again 1 minus x, x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 minus x into constant 0 minus 1 ஓகே 1. கிளியர்? அப்போ f dash of x is equal to 1 minus x minus minus plus x divided by 1 minus x the whole square. But now f dash of x is equal to minus x plus x cancel, but divided by 1 minus x the whole square. Definitely whole square ஆகுனா இது greater than 0 for all x belongs to R. Definitely அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ x less than 0 இருக்கும்போது clear? இப்போ செகண்ட் கேஸ் வாங்க. எப்படி ஃபார்ம் பண்ணுவேன்? x greater than or equal to 0 இருக்கும்போது. இப்போ now f of x ட்ரை பண்ணலாமா? இப்போ x divided by 1 plus x. clear? அப்போ திரும்ப இது என்ன பண்ணுங்க? f dash of x ஃபைண்ட் பண்ணுங்க. இப்போ இதையும் f dash of x ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இப்போ 1 plus x the whole square u by v மெத்தடா? இப்போ 1 plus x into x differentiation 1 minus x into again constant 0 plus 1. You could simplify 1 plus x minus x divided by 1 plus x the whole square. Plus x and minus x cancel. By f dash of x is equal to 1 by 1 plus x the whole square. So, this full is positive greater than 0 for all x belongs to R. So, what are the conclusions? F of x is increasing. Okay, f of x is increasing function. Okay, that is option A. Complete. Complete. So, by x belongs to R, x value less than 0 vandal greater than 0 vandal. So, function is increasing. Clear children? Right. The next, we will do 23rd. Next question. 23 question. If f of x is equal to lambda sin x plus 2 cos x divided by sin plus cos x is an increasing function, what is the value lambda? The questions. So, this f of x எடுத்துக்கலாமா? இப்போ நீங்க next என்ன பண்ணுங்க? f dash of x கண்டுபிடிங்க. இப்போ f dash of x னா u by v method. So, இப்போ here u by v method follow பண்ணீங்கன்னா what's the denominator?
sin x plus cos x the whole squared by v squared. எடுத்தீங்களா? next v வேணும். what's a v? sin x plus cos x ஒரு data. next u dash lambda into sin x differentiate பண்ணா cos x plus 2 into cos x differentiate பண்ணா minus sin x. ஆனால் நீ best நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே minus symbol யூஸ் பண்ணிக்கிறேன். okay, minus 2 sin x. okay, ஒரு pattern பண்ணிட்டீங்கன்னா next minus திரும்ப what's the value u assign பண்ணிக்கிறேன் lambda sin x plus 2 cos x எடுத்துக்கிட்டா next again இதை differentiate பண்ணினா sin x differentiate பண்ணா cos x differentiate பண்ணா minus sin x. இது datas ஆமாட்டிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகணும். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணி f dash of x is equal to சைனை உள்ள ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ lambda into sin x into cos x ஒரு ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் sin x வச்சு உள்ள ப்ராடக்ட் பண்ணால் minus 2 sin squared x. அடுத்து cos x உள்ள ப்ராடக்ட் பண்ணால் plus lambda into cos squared x. நெக்ஸ்ட் cos x உள்ள ப்ராடக்ட் பண்ணால் இப்போ minus 2 sin x into cos x ஒரு டேட்டா. கிளியர் போக மாட்டிங்களா? இப்போ அதே தான் இங்கேயும் ப்ராடக்ட் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் உள்ள ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் வெளியே இருக்கணும்னா மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ lambda into sin x into cos x. இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். திரும்ப இதை வச்சு இங்கே ப்ராடக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. கிளியர்? lambda into sin squared x. நெக்ஸ்ட்டு அகெயின் ப்ராடக்ட் பண்ணால் அப்போ minus 2 okay minus 2 cos squared x. clear? minus 2 cos squared x என்ன மைனஸ் காமன் இல்லையா? இப்போ அந்த மைனஸ் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸு வாட் ரியாக்ஷன் lambda into sin squared x divided by whole divided by as usual what's the reaction sin x plus cos x the whole squared. இப்போ இதுதான் சிம்பிளிஃபை பண்ணுறது, ரொம்ப கேர்ஃபுல். minus 2 sin x cos x. clear? minus 2 sin x cos x lambda into sorry minus 2 sin x cos x இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் minus 2 cos square x வந்துருச்சா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே மிஸ்டேக் பண்ணிக்குமா ப்ளஸ் 2 sin x cos xன்னு வருமா? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இதை வச்சு இங்கே ப்ராடக்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ ப்ளஸ் 2 cos x into sin x. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் என்ன பண்ணுங்க கேன்சல் பண்ணிடு. lambda cos x sin x lambda minus cos x sin x இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன வேல்யூ சார் இருக்குது அப்படின்னு கொடுப்பேன்னா f dash of x வெரி சிம்பிள். மைனஸ் 2 காமனாக எடுங்க. மைனஸ் 2 காமனாக எடுத்தால் ரிமைனிங் என்ன கிடைக்கும் sin squared x. அகெயின் வேறு என்னங்க மைனஸ் 2 காமனாக எடுத்தால் ஹியர் ப்ளஸ் ஒரு cos squared x. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ரெண்டு டேட்டாலிருந்து வாட்ஸ் வேல்யூ இருந்துச்சா லேம்டாவை காமனாக எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் cos squared x ப்ளஸ் sin squared x அவ்வளோதான். பை வாட் ரியாக்ஷன் sin x ப்ளஸ் cos x தி ஹோல் ஸ்கொயர். கிளியர்? இப்போ இதோட வேல்யூ 1 ஆச்சு, இதோட வேல்யூ 1 ஆச்சு. அப்போ வாட் ரிமைனிங் minus 2 ப்ளஸ் lambda டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x தி ஹோல் ஸ்கொயர்னு வருமா? தானே f dash of x. கிளியர்னா? ரைட். இப்போ அடுத்த பக்கலாமா? அப்போ f dash of x is equal to what's the value you will find minus 2 அதான ஃபார்ம் பண்ணிருந்தா minus 2 plus lambda. clear? minus 2 that's clear minus 2 plus lambda by sin x plus cos x the whole square. that's the condition. given sum is increasing அப்போ f dash of x greater than 0 increase. அப்போ minus 2 plus lambda by sin x plus cos x the whole square is greater than 0. இதெல்லாம் சைடு கொண்டு போனால் 0 ஆயிரும். minus 2 plus lambda greater than 0
the lambda greater than 2. Is clear? Option D. Understood, children? Right. Question number 24 paranga. Given function f of x is equal to a power x. This is the question. Is increasing on r or this function decreasing archana, what is the value of a value? This is a question. So form panikalama, this given f of x. Appak na idu rendu case spread panikiren. Eppadi form panna? First case 1. F of x is equal to a power x ah irundha, what is the case? நம்மளுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா தெரியும். எப்ப x ஓட வேல்யூ 0 னு வெச்சங்க. anything power 0 ஓட வேல்யூ 1. is clear? அப்ப x ஓட வேல்யூ less than 0, 0 காட்டி less than வேல்யூ இருந்தா this value less than 1. இது equal to 1, இதோட வேல்யூ less than 1. Again if x greater than 0 வந்துச்சுன்னு வெச்சுங்க, value more than 1. This is a definition. Clear? அப்ப அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கலாமா கிராஃப்ல? x equal to 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ 1. எடுத்துக்கலாமா கிராஃப்? 0 is equal to 1. x ஓட வேல்யூ நெகட்டிவ், இதனா மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. x ஓட வேல்யூ 0 காட்டிலும் இந்த இதனா அர்ஜென்ட் பாயிண்ட் 0 காட்டிலும் பிலோவா இருக்கும்போது கரஸ்பாண்டிங் y ஓட வேல்யூ லெஸ் தென் 1. 1 காட்டிலும் பிலோவா தான் இருக்கும். அப்ப கர்வ் அப்படியே 1 காட்டிலும் பிலோ. ஏன்னா 1 தாண்டி போக கூடாதுங்களா? x ஓட வேல்யூ லெஸ் தென் 0, 0 இருக்கும்போது இந்த கர்வோட வேல்யூ பார்த்தா லெஸ் தென் 1. அடுத்து 0 க்கு 1 சொல்லியாச்சு. x ஓட வேல்யூ மோர் தென் 0, 0 காட்டிலும் அதிகமாகும்போது x ஓட வேல்யூ 1 காட்டி அதிகமாகி போயிட்டே இருக்கும். அப்ப கர்வ் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப கர்வ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா this is a way. here to here அப்படியே வேல்யூ போக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. x ஓட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண, x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கர்வ் இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். that is the meaning a power x, the curve f of x is equal to a power x if condition is a greater than 1 அப்படி இருந்துச்சுன்னா the curve should be increasing. Okay, about what a conclusions? F of x is equal to a power x is increasing on our real number la when எப்ப சார் அப்படின்னு சொன்னா when a greater than 1 இருக்கும்போது. Okay, அப்ப option D, this question correct. இப்போ இதே சம் வந்து இன்க்ரீசிங் போவா டிக்ரீசிங் கொடுத்தா எப்படி சார் இருக்கும்? ஓகே, क्वेश्चन மாத்தி கேட்கலாம் இல்லையா? சேம் வே இது f of x. ஸோ அப்போ f of x is equal to a power x. இப்போ நான் ரெண்டு கேஸ் என்ன பண்ணேன், ரெண்டாவது கேஸாக பிரிச்சுக்கிறேன். எப்படி? கேஸ் 2 எப்படி எடுத்துக்கிறேன்னா if a ஓட வேல்யூ 0 less than a less than 1 இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துக்கிறேன். 0 to 1க்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் f of x is equal to a power x ஸ்ப்ரெட் பண்ணலாமா? இது எப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் கண்டிஷன். if x is equal to 0 இருந்தால் 1. another condition if x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா less than 0 இருக்கும்போது இது equal to 1, less than 0 இருக்கும்போது greater than 1, more than 1. ஓகே, அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா if x ஓட வேல்யூ greater than 0 பாசிட்டிவாக இருக்கும்போது that's a value is equal less than 1. அப்படியே அங்கே போட்டதுக்கு டீட்டாவாக ஆப்போசிட். இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? அந்த கிராஃபு 0க்கு 1 எடுத்துக்கலாமா? 0க்கு 1. எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் அப்ளை பண்ண ஒய்யோட வேல்யூ வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கிரேட்டர் தென் 1, 1 காட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ 1 காட்டில் அதிகமாக இருக்குன்னா அப்போ கர்வ் நான் அப்ளை பண்ண எக்ஸோட வேல்யூ மோர் தென், ஓகே, நெகட்டிவ் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண 1 காட்டில் அதிகமாகி போயிட்டே இருக்கும். பட் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும்? கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ கர்வ் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓகே அப்படியே நெகட்டிவ் நோக்கி ட்ராப் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தட் இஸ் அ வேல்யூ y is equal to a power x is decreasing when what is the condition? 0 less than a less than 1. Clear? Appa the function is f of x is decreasing. Okay, decreasing on our எல்லா real number la when as per what is the conditions? a oda value 0 less than a less than 1. Clear? This decreasing on the question. Understood ma? Okay, இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.